பொதுவாக நம்ம வாழுகின்ற இந்த உலகத்தில் நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்களுக்கு தான் சக்தி அதிகம். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நம்மளை சுற்றி 100 நல்லது நடந்தாலும் எதிர்பாராமல் நடந்த ஒரு கெட்ட விஷயத்தை பற்றி தான் நம்ம நாள் முழுவதும் யோசிச்சுட்டு இருப்போம். சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி, நீ உன் மனதில் எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய். உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவனாக மாறுவாய். ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மனதில் உள்ள தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களை முழுவதுமாக அழிக்கணும். மனசில் உள்ள தேவையற்ற கெட்ட எண்ணங்களை அழிப்பதற்கான 5 வழிகளை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் பில்ட் பெஸ்ட் எம்பையர். நான் உங்கள் நண்பன் சக்தி பிரபு. வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். நம்பர் 1, உங்கள் மனதை திசை திருப்புங்கள். நமக்கு தெரியாமலே சின்னதாக எதிர்மறை எண்ணங்களை நமக்குள்ளே வளர விட்டு இருப்போம். இதை ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட்ஸ்னு சொல்லுவாங்க. இதை ஆரம்பத்திலே நம்ம தடுத்து விட வேண்டும். உங்கள் மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய பழைய எண்ணங்களை அழிக்க நீங்கள் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மனசை விட்டு பேசுங்க. நாய், பூனை மாதிரியான செல்லப்பிராணிகளை வளர்த்துருந்தீங்கன்னா அதன் கூட அதிக நேரம் செலவிடுங்க. தினமும் உடற்பயிற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா தனிமையில் கொஞ்சம் தூரம் தினமும் வாக்கிங் போங்க. ஸ்விம்மிங், மியூசிக் மாதிரியான புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்க. இல்லைன்னா பெரிய மால்களுக்கும் கடைகளுக்கும் சென்று உங்களுக்கு பிடித்தமான பொருளை வாங்குங்க. இதெல்லாம் வாழ்வதற்கான ஆசையை உங்களுக்கு ஏற்படுத்தும். உங்களுடைய பழைய தேவையற்ற நினைவுகள் காலப்போக்கில் மறைய தொடங்கி மனசில் உற்சாகமும் சந்தோஷமும் மீண்டும் உருவாகும். நம்பர் 2, சும்மா இருக்காதீங்க. பிடிச்சவங்களோட பிரிவு, துரோகம், இழப்பு, மரணம், துக்கம் இதெல்லாம் எதிர்பாராமல் வருவது. இதெல்லாம் இல்லாமல் மனிதனோட வாழ்க்கையே இல்லை. ஒரு முறை மகனை இழந்த அம்மா புத்தரிடம் தன்னுடைய மகனை உயிருடன் கொண்டு வரும்படி கேட்டாள். அதற்கு புத்தர், மரணம் இல்லாத வீட்டிலிருந்து ஒரு பிடி கடுகு வாங்கி வா, உன் மகனின் உயிரை மீட்டு தருகிறேன் என்றார். அது எப்படி முடியும்? எல்லா வீட்லேயுமே குறைஞ்சது ஒரு மரணமாக நடந்திருக்கும். அதுபோல் உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் கூட உங்கள் மனசை நீங்கள் தளர விடக்கூடாது. எந்த ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா இருந்தால் நடந்தே தான் நினச்சிட்ருக்கணும். அது ஆல்ரெடி காயத்தோடு இருக்கிற உங்கள் மனசை மேலும் காயப்படுத்தும். நாட்கள் போக போக உங்களுக்கு கடுமையான மன அழுத்தமே ஏற்படும். இதிலேருந்து நீங்கள் தப்பிக்க உங்களுக்கு ஆர்வமான விஷயங்களில் ஈடுபடுங்க. புத்தகம் படிப்பது, ஃப்ரெண்ட்ஸு கூட எங்கேயா லாங்கர் கார்லேயோ பைக்லேயோ டிரைவ் போகிறது, இல்லாட்ட இயற்கையான மரங்கள் நிறைந்த சூழ்நிலையில் ட்ரெக்கிங் போகுது, இல்லையா ஒரு நல்ல சினிமா போகுது. இப்படி புதுசாக ஒரு விஷயங்களில் ஈடுபடுங்க. இப்படி தற்காலிகமாக உங்களை நீங்கள் பாதுகாத்து கொண்டீங்கன்னா அதன் பின் மெல்ல மெல்ல அந்த நிலை மாறும். உங்கள் மனசும் ஓரளவுக்கு சமாதானமாகும். நம்பர் 3, பயணம் செய்யுங்கள். மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களில் ஒன்று இயற்கையுடன் சற்று நேரம் மனம் கலந்திருப்பது தான். அருவிகள், மலைச்சாரல், கடல், பழமையான பழங்கால கட்டிடங்கள், கோவில் கோபுரங்கள், இந்த மாதிரி அழகிய சூழ்நிலைகளில் தொடர்ந்து இருக்கும்போது நம்முடைய மனது தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களில் செல்லாமல் புதிய நேர்மறை எண்ணங்கள் தோன்றி ரொம்ப பாசிட்டிவாக செயல்படும். நம்மை சுற்றி நம்மை மீறிய இயற்கையின் சக்தியை நம்ம பார்க்கும்போது மனித வாழ்க்கை எவ்வளவு சின்னது என யோசித்து மீதம் இருக்கும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தோன்றும். டிப் நம்பர் 4, உடனே அழித்து விடுங்கள். தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களை போக்குவது அழுக்கு துணியை துவைத்து காய வைப்பது போல சுலபமானது இல்லை. ஆனால் துணியில் ஏற்பட்ட கரையை நன்றாக துவைத்தால் சுத்தமாவதைப் போல மனதையும் தெளிவாக்க முடியும். அதற்கு நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்னா, ஒரு ஒயிட் பேப்பரை எடுத்து உங்கள் மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாக வரிசையாக எழுதுங்க. அதன் பின் அந்த பேப்பரை எரித்து சாம்பலாக்குங்க. உங்களுக்கு தோணலாம் இது எப்படி வேலை செய்யும்னு. ஆனால் மனதில் புதைந்து கிடக்கும் குப்பையான நினைவுகளை வேறு எப்படி நீக்குவது சொல்லுங்கள். உடம்பிற்கு வெளியில் இப்படி அதை அழித்து பழகினால் நாளடைவில் உடம்பிற்குள் இருக்கும் மனதிலும் கஷ்டம் துன்பம் எல்லாம் சாம்பலாக மாறி மனசில் மகிழ்ச்சி தோன்றும்.
டிப் நம்பர் 5, அதை ஒரு பாடமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். 1800 காலகட்டத்தில் வாழ்ந்த ஜெர்மனி நாட்டை சேர்ந்த சிந்தனையாளர் நீட்சே சொல்வது போல, எது உன்னை கொல்லாமல் விட்டுவிடுகிறதோ அது உன்னை பலமானவனாக மாற்றிவிடும். எவ்வளவு துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகுங்கள். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, இவ்வளோ பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு உடைந்து போகாமல், இதெல்லாம் தற்காலிகமானது தான், வாழ்க்கைனா இதெல்லாம் நடக்கக்கூடியது தான், காலப்போக்கில் எல்லாமே மாறிவிடும் என்று நம்புங்கள். ஒரு மனிதனின் வாழும் நாட்கள் குறைந்தது 60 வயது என கணக்கெடுத்து பார்த்தால் அதில் பாதி நேரம் தூங்குவதற்கும் சில மணி நேரங்கள் சாப்பிடுவதற்கும் பணத்திற்காக வேலை செய்யவும் போய்விடும். எஞ்சியிருக்கும் குறைந்த நேரத்தில் தன்னை பற்றியும் தான் செய்த தவறை பற்றி யோசித்து கொண்டே இருந்தால் வாழ்நாள் மொத்தமுமே வீணாய் போயிடும். உண்மையில் நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் சரியாக நாம் வாழ்ந்துவிட்டால் நமக்கு எந்த ஒரு தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களும் வராது. நண்பா, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கே ஒன்று தான். மனசு ரொம்ப கஷ்டப்படுதா, மனசு அமைதியே இல்லாமல் இருக்கா, ரொம்ப குழப்பமாக இருக்கா, ரொம்பவும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுதியா? சொல்லுது கேள் நண்பா. உன்னுடைய மனதோட அமைதிக்கான சாவி வேறு எங்கேயுமே இல்லை, அது உன்னுடைய கைகள் தான் உள்ளது. அதை திறப்பதும் மறுப்பதும் உன் விருப்பம்தான். உன் வாழ்க்கை உன் கையில்.